போட்டு வருது. அதற்குரிய நமது அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, இந்த மணிமேகலை சனசமூகத்தின் தலைவர் போசகர் மற்றும் சகல அகத்தவர்களே, இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே, சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வந்து
அழைத்து கௌரவப்படுத்தியமைக்கு முதற்கண் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் இந்த சண்டிலிப்பாய் கிராமத்திலே இருந்து நமது இந்த எங்களுக்கு நம்மளை எல்லாம் வாக்களித்து நீங்கள் ஒரு சமூகத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு வளமான நாட்டை உருவாக்க வேண்டும், உங்களது சந்ததிக்கு ஒரு நல்ல நாட்டை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கோடு எங்களை எல்லாம் தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பியிருந்தீர்கள். அந்த வகையில் உங்களது எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். குறிப்பாக இந்த சங்கிலிப்பாய் கிராம மக்களுக்கு தேவையான எல்லா உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து நாங்கள் செய்து தருவோம். எனவே தொடர்ந்தும் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். மிக விரைவில் அடுத்த பிரதேச சபை தேர்தல்களும் வர இருக்கின்றன. அந்த தேர்தலிலும் உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற சேவை செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் தெரிவு செய்து எண்ணிக்கை ஊடாக தெரிவு செய்து அவர்களை நீங்கள் இந்த பதவியிலே அமர்த்தி அவர்களே உங்கள் பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு எமது ஜனாதிபதி கூறியது போல கிராம மட்டத்திலிருந்தே தேவைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அமைய, எனவே இந்த சேவைகள் இங்கே கிராம மட்டத்திலிருந்து ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக உங்களது பிரதிநிதிகளை அனுப்பி அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கும் ஒரு ஊழலற்ற நல்ல ஒரு தரமான ஆட்சியை உங்களுக்கு வழங்குவதற்கும் நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீர்கள் என்று நாங்கள் தொடர்ந்து நம்புகின்றோம். அந்த வகையிலே இந்த மணிமேகலை சனசம நிலையம் இவ்வளவாக எங்களை எல்லாம் கௌரவமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் பெரிய குழப்பமாக ஏற்படுவதற்கிறது. எனது பேர் தேவராசா சஜீவன் மற்றும் சுரேந்திரன் கூப்பிடுவார்கள். அதுதான் என்னுடைய பெயர். இங்கு வருகை தந்திருக்கும் எமது தோழர் சந்திரச அமைச்சர் அவர்களே மற்றும் மதபோதர் அவர்களே மற்றும் என்னுடைய இந்த மணிமேகலை வாசகர் ஏற்பாடு குழு தலைவர் மற்றும் ஏற்பாடு குழு அனைவருக்கும் என்னுடைய வாழநீள வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய என்பிபி அதாவது தேசிய மக்கள் சங்கத்தினுடைய வருகையை ஏற்பாடு செய்த மணிமேகலை வாசகரை ஏற்பாட்டு குழுவினருக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சண்டிலிப்பாயுடைய அபிவிருத்தி பிரச்சனைகள் அல்லது போதவஸ்து பிரச்சனைகள் மற்றது வாழ்வெட்டு பிரச்சனைகள் என்று பல பல பிரதேசங்களில் இந்த பிரச்சனைகள் தலதூக்கிய வண்ணம் இருக்கின்றது. எமது ஆட்சி காலத்தில் அதாவது போதவஸ்து பொருட்கள் அதாவது கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு கீழே நாங்கள் எல்லோரையும் கொண்டு வருவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இளம் சமுதாயத்தினர் அதாவது இளம் வயது பெண்கள் எல்லோருடையும் நல்லொரு வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். மற்றும் இன்றைய தினம் இங்கு எங்களுடைய அமைச்சருடைய நேரங்கள் போதாத காரணத்தினால் நானும் என்னுடைய சிற்ப உரையினை சிறிது நேரத்திலே முடிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அந்த வகையில் நான் எனது சிற்ப உரையினை முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். முதலில் இந்த மன்றத்திற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது குருக்கள் அவர்களே, கிறிஸ்தவ பாதிரியார் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற தோழர் டாக்டர் பவானந்த ராஜா அவர்களே, எங்களுடைய அமைப்பாளர் தோழர் சஜீவன் அவர்களே, சுரேன் அவர்களே, அதே போன்று உங்களுடைய பிரதேசத்தின் தோழர் சிவகன் அவர்களே, அதே போன்று இதில் கலந்து கொள்கின்ற ஏனைய அன்பாளர்களே, அதே போன்று இந்த சிறிய வைபவத்திற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைகளே, சகோதர சகோதரர், உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கு உங்களோட கூடுதலாக பேசுறதுக்கு வரேன். ஏன்னா இன்றைக்கு நீங்க எனக்கு பாராட்டுகளா சொல்லுங்க. அதனால நீங்களும் தான் பேசுறது தவிர நான் பேசவே இல்லை. அதனால தேங்க்யூ வெரி மச். நாங்கள் போயிட்டு வரேன்னு தான் நான் சொல்றதுக்கு இருக்கு. சரி, இருந்தாலும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போகலான்னு பார்க்கலாம். முதல்ல இங்க இருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நண்பர்கள்
எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றியோ நன்றி, வாக்களிக்காதவர்களுக்கும் நன்றி மேல நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏன் கேட்டால், நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வருகின்ற போது இங்க இருக்கின்ற பெருவாரியான மக்கள் அனுர வெல்வாரா இல்லையா என்பது சம்பந்தம் சந்தேகம் கொண்டு இருக்கு. அந்த சந்தேகத்தின் காரணமாக இங்க இருக்கின்ற கூடுதலான ஆட்கள் அனுரைக்கு வாக்களிக்க இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு 28,000 வாக்கு, அனுரைக்கு சஜித் 1 லட்சம் வாக்கு, ரணிலுக்கு 1 லட்சம் வாக்கு, சங்குக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு. எங்களுக்கு 28,000 வாக்கு. ஆனா அந்த 28,000 வாக்குகள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் 4வது இடத்துல இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய வாக்கு வீத அதிகரிப்பு வீதத்தை பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே 1வது இடம் யாழ்ப்பாணம். அப்ப அந்த அதிகரிப்பை பற்றி நான் சொல்லுகின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் நான் சொன்னேன், இன்றைக்கு இலங்கையில வாக்கு வீத அதிகரிப்பின் போது மக்கள் எங்களை 1வது ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மக்கள், அந்த மக்கள் நிச்சயமாக பொது தேர்தல் வருகின்ற பொழுது யாழ் மாவட்டம் அல்ல, இலங்கையிலே உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு முடிவினை தருவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 1வது கட்சி, பெரிய கட்சி யாரும் கேட்ட யாரும் இல்ல, தேசிய மக்கள் சக்தி. அப்ப அந்த தேசிய மக்கள் சக்தியை இங்க இருக்கின்ற மக்கள் ஏன் தெரிவு செய்தார்கள்? இது நாள் வரைக்கும் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத, அசைக்க முடியாத நினைத்துக் கொண்டிருந்த யாழ் மாவட்டம் இன்றைக்கு அசைக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டம் காலாகாலமா பாட்டன் புட்டனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டதாக இருந்தது, மாற்றி அமைக்கப்பட்டது. கொழும்புல மத்திய குழு சொல்லுவாங்க, மருதான மத்திய குழு யாராலையும் முடியாது. 76 வருஷத்துல நோ சார்ஜ். ஆனா இந்த முறை வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதே போல மட்டக்களப்பா, திருகோணமலையா, அம்பாறையம், வன்னி மாவட்டமா, எல்லா மாவட்டங்களையும் 1வது இடம் வேறு யாரும் தேசிய மக்கள் சக்தி. அப்ப அதனால அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் 1வது ஸ்தானத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல மாத்திரமல்ல, பாராளுமன்றத்தில் நாங்க கேட்கிறோம், நாங்க உங்கள்கிட்ட எங்களுக்கு 1-2 பெரும்பான்மை தாங்க கேட்கிறோம். நாங்க மக்கள்கிட்ட கேட்டவங்க எங்களுக்கு பலமான பாராளுமன்றம் தாங்க கேட்கிறோம். ஆனா மக்கள் 3-2 பெரும்பான்மையை கொடுத்து அதற்கு மேலதிகமாக 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறோம். அதனால அந்த மக்களுக்கு நன்றியை நாங்கள். அப்ப இந்த அளவுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் இல்லை. நாங்க அந்த நேரத்தில் சொன்னோம், நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்று தேவை. சமூக ரீதியான மாற்றம், அரசியல் ரீதியான மாற்றம், கலாச்சார ரீதியான மாற்றங்கள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மாற்றங்கள் அல்லது எல்லா விதமான மாற்றம் ஒன்று தேவை சொல்றோம். அப்ப அந்த மாற்றத்துக்காக மக்கள் வாக்களித்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மாற்றத்தை நாங்க இப்ப செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு பலர் பேசுகின்ற பொழுது எளிமையான மனிதர், எளிமையான மனிதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் அமைச்சர்கள் தெரியும், நான் ஒரு கேபினட் அமைச்சர்கள் தெரியும். கேபினட் அமைச்சருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாட்டில் இருக்கின்ற 25 அமைச்சர்கள் இருக்கும். அன்னொரு தோழரோட சேர்ந்து கேபினட் ஒரு திங்கட்கிழமை நாட்டில் இருக்கின்ற முக்கியமான புள்ளிகள். இதற்கு முன்பு ஒரு கேபினட் அமைச்சர் வந்து என்ன நடந்தது? எத்தனை போலீஸ்காரங்க வந்து மாணிப்பாய் போலீஸிங்க தான். இப்ப நான் நாளும் ஓடி வரணும், எஸ்டிக்கு வரணுமா, பாதுகாப்பு வரணும். நாங்க 25 பேரும் யாருமே எங்களுக்கான பாதுகாப்பு ஒரு போலீஸ்காரையும் எடுக்கணும். மாற்றம் செஞ்சிருக்கிறோமா இல்லையா?
அந்த மாற்றத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இதற்கு முன்பு வந்த வாகனங்கள் எப்படிப்பட்ட வாகனங்கள் இருந்துச்சு? பெரிய ஹை குவாலிட்டியான சொகுசு வாகனம். எனக்கு முன்னுக்கு இருந்த அமைச்சர் பாவித்த வாகனம் இருக்குது, எங்களுடைய அமைச்சரம் இருக்கு. நாங்கள் அதெல்லாம் போட்டு ஏழை போட்டு அது விற்கிறதுக்கு வந்து எல்லாம் என்கிட்ட பெரிய சொகுசான வாகனம் மாத்திரமல்ல, அதாவது அது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு குறைஞ்சது 3 கிலோ 4 கிலோவுக்கு மேல ஊடுனானுங்க விழுனா. அவனுங்களுக்கு பெட்ரோல் அடித்தது யாரு? அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது யாரு? அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்தது யாரு? 2 பேருமே எல்லாரும் கொடுப்பாங்க. அப்ப அதனால நாங்கள் எடுத்துக்கொண்டா நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். நாங்கள் மக்களுடைய சொத்துக்களை வீண் விரயம் செய்ய மாட்டோம் என அந்த வகையில் நாங்கள் அனுரத்தோழர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதலாவது பதவியேற்று வைபவம் நாட்டில் தலைவர் என்ன தலைவரை தெரிவு செய்திருக்கின்ற அது மாத்திரமல்ல உலகமே என்று இருந்து பார்க்கலாம். ஏன் இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியும் 76 வருடங்களாக நாட்டில் தட்டு மாற்று முறைகள் தான் இருந்துச்சு. பச்சை நீளம் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இது 2 தவிர நாட்டிலேயே வேறு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கு. அப்ப அந்த நிலைமைகள்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தி வார் வருவதற்கான காரணம் இல்லை. நாங்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, பெரிய செல்வந்தர்கள் அல்ல. அனுபவம் எடுத்துக்கொண்டு சாதாரணமாக சாதாரண ஒரு கூலி தொழிலாளி என்ற மகன். அது மாத்திரமல்ல, பாடசாலையில என்ன படிப்பதற்கு வெளிச்சம் இல்லாது வெளியில மின் விளக்குகளால கிடைக்கின்ற வெளியில ரோட்ல இருக்கின்ற மின் விளக்குகளால் அந்த விஷயத்தில் படிச்சு தனக்கு காசு இல்லாத போது ரயிலில் ஏறி வடவிட்டு நான் படிப்பை மேற்கொண்டது. அப்படியாப்பட்ட நபர் தான் இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற என்ன உலகமே வியந்து பார்க்கின்ற ஒரு தலைவராக அவர் நேற்று போனார், முந்த நாள் போனாங்க சீனாவுக்கு போன போது சீனாவில் இன்றைக்கு சீனாவில் சுமார் $3.7 பில்லியன் நமக்கு கடன் வாய்ப்பு அபிவிருத்தி வேலைகள் கொடுத்திருக்கிறாங்க. சீனா கடந்த காலத்தில் சீனா என்ன சொன்னோம், சீனாக்காரங்களுக்கு கடன் போட்டு நசன போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்குறது மட்டும் இல்லை, வாங்கிய கடனை எதற்காக பயன்படுத்துறது நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வாங்கிய ஒவ்வொரு பைசா கடனை கூட நாட்டுக்காக மக்களுக்காக பயன்படுத்துவது எங்களுடைய நோக்கம், குறிக்கோள். அப்ப அந்த குறிக்கோள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் முகமாகவே கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற பொழுது நாட்டை கிளீன் பண்றது மாத்திரம் வீடு கூப்பிட்டது மாத்திரமல்ல, வீடு திராவிட கொடுத்தானே இருக்கிறோம். ஆனா நாங்கள் சொல்ற வீடு மாத்திரமல்ல, எங்களுடைய உடலா அல்லது மனங்களா எல்லாத்தையும் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கிறாரு. நம்முடைய மனங்கள் எப்படி இருக்குது? நமக்குள்ள ஜாதி ரீதியா பிரிஞ்சு கிடக்கிறோம், கிராம ரீதியா பிரிஞ்சிருக்கிறோம், இன ரீதியா பிரிஞ்சிருக்கிறோம், மத ரீதியா பிரிஞ்சிருக்கிறோம். தேவையாக மனுஷன் பிறக்கும் பொழுது எந்த ஒரு ஜாதியா பிறந்தோம்? மனித ஜாதியை தவிர ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர வேற எதுவுமே கிடையாது நமக்கு. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க? சதாகாலம் நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம். ஒரு மறுபக்கம் 76 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கிற பொழுது என்ன நடந்திருக்கு?
பிறக்கின்ற பிள்ளை இல்லாம கருப்பையில வளர்கின்ற பிள்ளையும் கூட 15 லட்சம் ரூபாய் கடன்காரனாக ஆக்கப்பட்டார். கடன்காரர் மாத்திரமாக்கலாம். இன்றைக்கு எங்களை எந்த வழியில நாசமாக்க முடியும்? நம்முடைய பிள்ளைகள் அன்னைக்கு கசிப்பு பாய்க்கின்றோம், போதைப் பொருள் பாதிக்கின்றவர்கள், வாழ்வெட்டு கும்பலில் ஈடுபடுகின்றவர்கள், துர்நடத்தைகளில் ஈடுபடுகின்றவர்கள், குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள், இரவுக்கு அந்த வீட்டை உடனே கொண்டு சாமான தள்ளி கொண்டு போகின்றவர்கள், எங்களது தாலியை பழுத்து கொண்டு போகின்றவர்கள் உருவாகிக்கிறார்கள். இந்த நிலைமை எப்படி போக இயலுமா? வாழ்வெட்டு கும்பல் வந்த பிறகு நீங்க போலீஸ் என்ட்ரி போடுவீங்களா? இல்ல, வாழ்வெட்டுக்காரர் அடுத்த நாள் சத்தம் போடக்கூடாது, நாளைக்கு உங்களோட மகளையும் தூக்கி போயிடும். அப்ப நமக்கு பிரதான பிரச்சனை நம்மளோட மகளோட வாழ்க்கை, நம்முடைய மாணவன் வாய் திறக்கிறது இல்ல, பேசுறது இல்லை. கசிப்புக்காரர்கள் என்ன சொல்கின்றார்கள்? சொல்லக்கூடாது வெளியில. பொலிசுக்காரன் வந்தாடாருன்னா வரும்பொழுது எங்களுக்கு நீங்க சொல்லணும். சொல்றானுங்களா இல்லையா? அவன் கசிப்பு வியாபாரம் செஞ்சு கொண்டு போறான். பொலிசுக்காரன் அதே கசிப்பு காப்பிக்கிற வீட்டில் இறைச்சி மீன் முட்டை சாராயம் சாப்பிட்டு போறாங்க. போறாங்களா இல்லையா? இருக்காங்க. பொலிசுக்காரங்க மோசடி செய்யறாங்களா இல்லையா? செய்யறாங்க. பொலிசு பக்கத்தில் இருந்தா அது அவங்களை பற்றி தான் சொல்லணும். அப்ப இப்படியாகப்பட்ட ஒரு நிலைமை தொடர்ந்து செல்ல முடியுமா? நம்ம நாடு தொடர்ந்து இவர்களை கண்டு நடுங்கி அஞ்சி கொண்டு இருக்க முடியுமா? முடியாது. மறுபக்கம் நம்ம குழந்தைகளை தெய்வமாக பார்க்கிறோமா? 2020ஆம் ஆண்டு இலங்கையில சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் அதுல சொல்றாங்க 3667 பிள்ளைகள் 12 வயசுக்கு குறைவான பிள்ளைகள் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறுவர் அதிகார சபையினுடைய அறிக்கை சொல்லுது. இதெல்லாம் ஒரு 2 நாள் இடத்துல ஒரு பெண்கள் இருக்கின்ற கூட்டத்தில் வச்சு பெண்கள் அழுகிறாங்க. ஏமாறுன்னு கேட்டு சொன்னாங்க, ஐயா இது வெளியில சொல்ற தொகை மாத்திரம் தான், இது இவ்வாறு சொல்லப்படாத செய்திகள் ஆயிரக்கணக்கான. ஏன் குடும்பமான போயிடும், புள்ள விட்டுமான போயிடும், புள்ளைய நாளைக்கு வாழ வைக்க முடியாது, புள்ளைய ஒருவருக்கு பிடிச்சு கொடுக்க முடியாது, மூடி மறைக்கப்பட்ட சம்பவங்களை கொடுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்ட வேற எதுவும் இல்லை. அந்த 3667 பிள்ளைகள் சிறுவர் பாலியல் வல்லுநருக்குள்ளாக நம்முடைய பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்காங்க. நம்முடைய பிள்ளைய வீட்டில் விட்டு போக சொல்லுங்க, நீங்க மனசாட்சி சொல்லுங்க. ஏதா ரோட்ல தனியாக போக முடியுமா? முடியாது. பஸ்ல போகணுமா? பஸ்ல போகணும் கெட்டா இன்றைக்கு நமக்கு தெரியும். ஏன்னா 20 பேர் 30 பேர் ஏற்க வேண்டிய பஸ்ல 60 பேரை போட்டு ஏற்றி இறக்கி நசுக்கி புழிஞ்சி கால் வேறு கை வேறு பாட்டா வேறு இது வேறு கரண்ட் வெளியில வர அளவுக்கு நாங்க என்ன பஸ்ல ஏறணும். இந்த பாரு நாசமா கூட்ட திட்டி திட்டி கொண்டு வருவோம், இறங்கினோடு மறந்து போச்சு அதெல்லாம் என்ன. அப்ப அந்த அந்த இதுக்கு எடுத்துக்கொண்டா இன்னைக்கு புள்ளிவிபரங்கள் சொல்லுது, பொது போக்குவரத்தில் பயணம் செய்கின்ற பெண்கள் 95% பெண்கள் ஏதோ ஒரு வழியில் பாலியல் இன்சிக்குள்ளாக. எங்கட தங்கச்சி எந்த மகள் இந்த பஸ்ல தான் போறாங்க, எந்த பொய்யார் இந்த பஸ்ல தான் போறாங்க. அப்ப நாங்க சொல்ல அப்படியாப்பட்ட ஒரு நிலவண்டைக்கு வந்திருக்கா இல்லை? அப்ப அது மறுபடியும் இந்த போதைப் பொருள் காரணமாக கோவில் பிரதேசத்தில் இருந்த ஒரு பிரபலியமான பாடசாலையில் இருக்கின்ற 2 மாணவர்கள் மயக்க நிலையில் கிடந்து மீட்கப்பட்டார்கள். ஏண்டாள் கேட்ட வெறும் போதைப் பொருள். இன்னொரு பாடசாலை இருக்கு, யாழ்ப்பாணத்தில் பிரபலியமான பாடசாலை 7ஆம் வகுப்பு மாணவர்களிடமிருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. வகுப்பாசிரியர் உடனடியாக கொண்டு போனார்கள் பிரின்சிபல் கிட்ட.
பிரின்சிபல் சொல்றாங்க வெளியில சத்தம் போட யாருக்கும் சொல்ல வேண்டாம். சொன்னா ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும், சமுதாயமே கெட்டு போகும். சமுதாயமே நாசமாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தை நாசமாக்குவதை தடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மூடி மறைச்சு அப்படி அபகரான நிலைமை இருந்ததா இல்லையா? அப்ப அது போல வேண்டும் நமக்கு இருக்கின்ற பிரச்சனை. அதனால நான் சொல்ல வந்த வேண்டும் உள்ள அந்த வகையில் நாங்கள் தேடி பார்ப்பாரு போகுது. நம்ம எல்லாம் இன்றைக்கு வீட்டில் அப்பனை நம்பி பிள்ளை விட முடியாத நிலைமை இருக்கிறது, அண்ணனை நம்பி தங்கச்சி விட முடியாத நிலைமை இருக்கிறது, சொந்தக்கார வீட்டில் நிப்பாட முடியாத நிலைமை இருக்கிறது. அப்ப இவ்வாறான நிலைமையில இருக்கின்ற போது உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது என்னன்னு கேட்டாங்க, இப்படி நாடு போக முடியாது. அதனால வேண்டி காலையில் கண்டோட உங்களுக்கு அதே தங்கச்சி அம்மானு கொடுக்குற அதே வாய் 6 மணிக்கு பிறகு கண்டுபிடிக்கிறாங்க. கௌரவ அமைச்சர் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள், கடல் வட நீரியல் பல அமைச்சர்கள் இங்கே வருகிறார். அவரோடு கூட என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய டாக்டர் பவானந்த ரயாசர் அவர்களும் வருகிறார். எங்களுடைய குழுக்கள் இப்போதைய அமைப்பாளர்கள் மற்றும் என்னுடைய பாஸ்டர், என்னுடைய பெருமதிப்புக்குரிய கணக்கெண்ண பெரியோர்கள் எல்லோரும் இங்கே வருகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் வருகிறதென முதலில் வரவேற்றுக் கொண்டு இங்கே மங்கள விளக்கெழுகின்ற நிகழ்வு இடம்பெறும். முதலில் பிரதான மங்கள விளக்கில் என்னுடைய நன்றி. அடுத்த தொடர்ந்து என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய பவானந்த ரயாசர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொண்டோம். அடுத்த தொடர்ந்து என்னுடைய சீரடி நாமக்கல் அம்மாள் ஆலய பிரதமர் குரு அவர்களை ஏற்றி வைக்குமாறு அடுத்தது இலங்கை அப்போஸ்தலிக்க பேராயத்தின் வடமாநில மேற்பார்வையாளரும் ஜோய்லிஃப் திருச்சபையின் தலைமை போதகருமாகிய ரெவரண்ட் டேவிட் லிம்சன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அடுத்து வணக்கங்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய அமைச்சரை வரவேற்கிற நிகழ்வு நாங்கள் கடந்த மாதம் ஏற்பாடு செய்திருந்தோம். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இயற்கையினுடைய அனர்த்தம் காரணமாக அந்த நிகழ்வை நாங்கள் அன்று நடத்த முடியாத சூழ்நிலை
ஆனாலும் உண்மையிலேயே பல வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் ஒரு எளிமையான மனிதன், நான் கண்டதில் அவர் எளிமையான மனிதன். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஆரம்ப காலத்திலே மோட்டார் சைக்கிளை சாதாரணமாக வருவார். மிக மிக ஒரு அற்புதமான ஒரு எளிமையான மனிதன். தான் நான் கண்டது. மக்களோடு மனம் விட்டு திறந்து பேசுகின்ற அற்புதமான மனிதன். அந்த வகையிலே அவரை இந்த நிகழ்விலே இந்த வரை இருந்ததற்கு நாங்கள் மனமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து எங்களுடைய சார் பவானந்தரையா சார் அவர்கள் ஒரு வைத்தியர், பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையிலே அவர் இந்த மண்ணுக்கு பல அரும்பணி சேவையாற்றியவர். அவர்களையும் இந்த இடத்திலே வருக வகையான நாங்கள் வரவேற்பதும் மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்ல என்னுடைய பெருமதிப்புடைய கணேசண்ணன் அவர்கள் இந்த சமூகத்துக்கு பல்வேறு வட்டாரம் சேவையாற்றுபவர், மக்களோடு தொண்டாற்றி நிற்பவர். அந்த வகையிலே அவரையும் நாங்கள் வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த பகுதியினுடைய என்னுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் சஜீவன் அவர்கள் ஒரு நல்ல சேவையாளர். அவரையும் வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய மரியாதைக்குரிய சீரணி ஐயா அவர்கள் எங்களோடு ஒன்றிணைந்திருப்பவர். அவரையும் வருக என வரவேற்கிறோம். அடுத்து எங்களுடைய பாஸ்டர் அவர்கள் டோய் லைவ் சார் அவர்கள் மேலே அந்த இதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே அவர்கள் இந்த பகுதிக்கு கடும் சேவை செய்கிறார்கள். மற்றும் எங்களுடைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் நாங்கள் வருக என வரவேற்கிறோம். இன்னும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்களும் வருவார்கள். இந்த சண்டலிப்பாய் மண்ணுக்கு சேவை செய்வதற்காக அவர்கள் எங்களோடு இணைந்து நாங்களும் அவர்களோடு இணைந்து எல்லோரும் ஒற்றுமையாக எதிர்காலத்திலே இந்த மக்களுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆகவே இவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு அமைச்சர் அவர்கள், நமது சீரழியின் ஆலை குறுக்கண்டவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் அவர்கள் மற்றும் பெரியோர்களை, நமது பாஸ்டர் அவர்கள் எல்லோருக்கும் எனது இனிமையான வணக்கங்கள். இங்கே இந்த மாணவனுடைய பாராள வேண்டும் பணி உங்கள் முன் என்னுடைய சமர்ப்பிக்கின்றேன். சமாதானமே தேவை, இன்னும் சமாதானமே தேவை, அந்த சன்மார்க்கம் தனித்திட செய்வோம் சேவை. சமாதானமே தேவை, அமைதியாக நாம் வாழ்ந்திடவே, அன்பும் அறமும் பெருகிடவே, சமரசப்பாதை தோன்றிடவே, சமரசப்பாதை தோன்றிடவே, சாந்தியும் இன்பமும் சூழ்ந்திடவே, சாந்தியும் இன்பமும் சூழ்ந்திடவே, சமாதானமே தேவை. போட்டி பொறாமைகள் இல்லாத ஒரு புதிய சமுதாயம் உருவாக, போட்டி பொறாமைகள் இல்லாத ஒரு புதிய சமுதாயம் உருவாக, புத்தர் காட்டிய வழியில் நாம் போக, புத்தர் காட்டிய வழியில் நாம் போக, அவர் கண்ட கனவுகள் நனவாக, கண்ட கனவுகள் நனவாக, சமாதானமே தேவை. சொற்கலகமும் வகையும் எதற்காக, கட்சி வேதங்கள் எதற்காக, பலகலகமும் வகையும் எதற்காக, ஒற்றுமையால் நாம்
சார்ந்த சன்மார்க்கம் தலைத்திட செய்வோம் சேவை சமாதானமே தேவை. இனிய அன்பார்ந்த வணக்கங்கள். முக்கியமாக எங்களுடைய இந்த சன சமூக நிலையத்திற்கு இது ஒரு பொன்னாள். எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், எங்களுடைய மத தலைவர்கள் மற்றும் பெரியோர்கள் இங்கே வந்து எங்களுடைய சன சமூக நிலையத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய சன சமூக நிலையம் சார்பாக, இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் இவர்கள் எல்லோரையும் மிக இனிமையுடன் அன்புடன் வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். இங்கு இந்த நாட்டிலே கரப்ஷன், அதாவது ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாற்றுவதற்கு முழு மக்களும் சேர்ந்து இந்த NPP அரசை தெரிந்தெடுக்கிறார்கள். தெரிந்தெடுத்து அவர்களுடைய செயற்பாடு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எனினும் இந்த நாட்டு மக்களிலோ சகல சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் மற்றும் இந்த நாட்டிலே உள்ள பிரஜைகள் எல்லோரும் விரும்புவது ஒரு ஒழுக்கமான நாடு. அந்த நோக்கத்தில் தான் இவர்கள் இந்த அரசை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, இந்த நாட்டு சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து தெரிவு செய்து அவர்கள் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அவர்கள் அதை உண்மையாகவே சிறப்பாக செய்கின்றார்கள். மேலும் மேலும் அது சிறப்பதற்கு அவர்களுக்கு தேவையான வலுவையும் துணிவையும் சிறந்த மனப்பான்மையையும் திரிகரண சுத்தியையும் இறைவன் கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர்கள் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்பதில் இந்த சமூக நிலைய சமூகம் மிகவும் பெருமைப்படுகிறது. எல்லோருக்கும் மிக நன்றி. பாதாள இல்லங்களை மனதிலே பிரார்த்தித்துக் கொண்டும் இன்றைய தினம் இந்த சண்டிலிப்பாய் பிரதேசத்திற்கு கடற்கொள் நீரியல் வள அமைச்சர் கௌரவ தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த வருகை வந்திருக்கின்றார். அவர்களுடன் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டு கிராம மக்களினுடைய சேவைகளை அவர்கள் கண்டறிந்து நிறைவேற்றி கொடுப்பார்கள் என நான் நம்புகின்றேன். அவர்களின் இந்த சேவையை பாராட்டி எல்லாம் சிறக்க எல்லாம் உள்ள நாகபூஷன் எம்பாலை பிரார்த்தித்து ஆசிரியர் அவர்களை நடுவில் வந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவரை கௌரவிக்கிற இந்த நிகழ்விலே எங்களை அழைத்ததை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் இந்த சமசமூக நிலையத்துக்கு ஒரு நன்மையான நாளாய் அமைவதாக இந்த கிராமத்துக்கும் இந்த பிரதேச மக்களுக்கும் இதன் மூலம் நல்ல நன்மைகள் கிடைக்க வேண்டும் வரை நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் எதிர்காலங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த NPP அணியோடு சேர்ந்து நாம் பயணிப்போம். கடவுள் இந்த தேசத்தில் பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார். நன்றி. இங்கு வருகை தந்துள்ள கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் கௌரவ தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே மற்றும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தா சார் அவர்களே மற்றும் எங்களுடைய கீரணி ஆலயத்தினுடைய பிரதம குரு அவர்களே மற்றும் எங்களுடைய பாஸ்டர் அவர்களே மற்றும் எங்களுடைய தோழர் கணேசன் அவர்களே மற்றும் எங்களுடைய மானிப்பாய் தொகுதியினுடைய அமைப்பாளர் ரஜீப் அவர்களே மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தையும்
எங்களுக்காக இங்கு வந்து கூடியுள்ள எங்களுடைய கிராம வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இது எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு பொன்னாள். இது பொன்னொழி எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏனெனில் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். அமைச்சர் வந்ததென்ற நோக்கமே எங்களுடைய வாழ்வில் ஒரு மலர்ச்சி வரும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தோழரை நான் நீண்ட காலமாகவே அறிந்தவர். அந்த வகையில் எங்களுடைய தோழர் என்னை ஒரு 4 வருடங்களுக்கு முன்பே என்னை சந்தித்தவர் என்னுடைய வீட்டில் வந்து. அப்பொழுதே அவர் மக்கள் சிந்தனையும் மனிதநேய தொண்டுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேட்கையும் கிராமமாக இந்த மக்களை சந்தித்து இந்த ஊழலுக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து அதிலே வெற்றி காண வேண்டும் என்ற அபாவம், மற்றது இந்த மக்களை வெளிப்படைய செய்து ஒரு புதியதொரு மாற்றத்தை இந்த மக்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும். இந்த புதியதொரு மாற்றத்தை எங்களுடைய இந்த தேசிய கட்சியால உருவாக்கலாம். அதாவது கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த 30 வருட யுத்தத்துக்கு பிறகு இங்கே ஒரு தேசிய கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது என்றால் அது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி தான். அந்த அளவுக்கு இந்த தென்னிலங்கையிலே ஏற்பட்ட ஒரு பாரிய மாற்றம் வடபுலத்திலேயே எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தின் பலனை இந்த வடபகுதி மக்களும் இப்ப சற்று அனுபவிக்க தொடங்கியுள்ளார்கள். இது அவர்களுடைய வாழ்விலும் இந்த மாற்றத்தின் பலன்கள் ஒளி வீச வேண்டும் என எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு, உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு கடந்த காலத்தில் நாங்கள் பல்வேறு கொரோனா போன்ற கொடிய நோய்களிலிருந்து மற்ற பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களாக இருந்தாலும் சரி, ஜீவனோபாய தொழில்களாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டு தற்போது இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் மீண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த உண்மையிலே எங்களுடைய மக்கள் சக்தியுடைய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டம் பாரிய அளவிலே வெளிநாட்டு ராஜதந்திரிகளால் கூட வரவேற்பளிக்கப்பட்டு ஒரு நல்ல திட்டம் என்றதை, இந்த திட்டத்தை முன்னுதாரணமாக பல நாடுகளே பின்பற்றுகின்ற அளவுக்கு எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை என்கின்ற மக்களிடம் பிரயோகித்து அதில் வெற்றி காண வேண்டும் என எல்லாம் சீரணி அம்மாளை வேண்டிக் கொண்டு, உண்மையில் இந்த எங்களுடைய மக்களுடைய வாழ்விலும் இந்த மாற்றம் ஒரு பேரொழியாக ஒரு எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து அரசியல் பிரச்சனை வரை ஒரு தீர்க்கின்ற ஒரு மாற்றமாக அமைய வேண்டும் என எல்லாம் சீரணி அம்மாளை வேண்டிக் கொண்டு எனது உரையை சுருக்கமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.